ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் நம்முடனே இருக்கிறார். இப்போ நீங்கள் கடலில் ஒரு போட்டிங் போயிட்டுருக்கீங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, கடல் அலைகள் வரும், நிறைய புயல் வரும், சூறாவளி வரும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் கஷ்டங்கள், பாடுகள்ங்கிற அலைகள் வரலாம். அதை கண்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். எனவே வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாமல் இருங்க. நீங்கள் சில நேரங்களில் யோசிக்கலாம், நான் தனியாக இருக்கிறேன், எங்களுக்குன்னு யாரும் இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்படலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்கள், கர்த்தர் என்னுடனே இருக்கிறார், என்னுடனே இருக்கிறார் என்று நிறைய நேரம் என்ன பண்ணுங்கள், அறிக்கையிடுங்க. அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு அதிசயமான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.